குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். நவகிரகத்தில் கேது பகவான் உலகிய வாழ்க்கையில் முக்கியமான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கேது பகவான். லக்னத்தில் கேது, 2 கேது, 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் கேது. இது அனைத்தும் உலகியல் வாழ்க்கையில் சேர்ந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான கிரகம் கேது பகவான். லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகரை பாதிப்படைவார். 2ஆம் இடத்தில் இருக்கும் பொருளாதார பாதிப்பு, நல்ல குடும்பமின்மை இது போல் ஏற்படும். 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தை தாமதம் ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தில் இருந்தால் சீக்கிரம் திருமணம் நடக்காது. 8ஆம் இடத்தில் இருந்தால் விபத்துகள், கண்டங்கள் வந்து சேரும். 10ஆம் இடத்தில் இருக்கும்போது உத்தியோகம் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதையெல்லாம் தடைப்படுத்தும். நிரந்தர உத்தியோகமும் தொழில் நஷ்டமும் நிரந்தர உத்தியோகமும் இருக்காது, தொழில் நஷ்டமும் ஏற்படுத்தும். இது ஒரு கேதுவின் தன்மையாகும். 75% கேது பகவான் உலகியல் வாழ்க்கையில் தடைகளை மட்டும் ஏற்படுத்துவார். உள்ளுலக வாழ்க்கை, ஆன்மீகம், தியானம், சந்நியாசம், தூரதேசம் செல்வது, பரதேசம் செல்வது, சாது சன்னியாசிகள், துறவரம் இவை அனைத்தையும் கேது பகவான் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடும். அது உள் உலக சம்பந்தமான சில விஷயங்கள். இப்பொழுது நாம் வாழ்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருள் உலகம் சம்பந்தமான விஷயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தத்தில் இந்த இடத்தில் நாம் கேது பகவான் இருக்கும்போது முக்கியமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குழந்தைகள், குடும்பம், பொருளாதாரம் இது அனைத்தையும் தடை செய்பவர் கேது பகவான் ஆவார். அதற்கு கேது பகவானோட அதிதேவதை யார் என்றால் விநாயகர். தலை மாற்றப்பட்ட கடவுள் அனைத்தும், அதாவது நரசிம்மர், ஆஞ்சநேயர், வராகர், வராகி இதுபோல் இருக்கும் அத்தனை கடவுளும் கேது பகவானை குறிக்கும். இதில் முதன்மையானவர் விநாயகர் பெருமான். அதனால் கேதுவால் ஏற்பட்ட தாக்கங்கள், பாதிப்பு குறைவதற்கு விநாயகர் வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடு. எல்லோர் வீடு தெருவிலும் அருகிலும் கண்டிப்பாக ஒரு விநாயகர் கோவில் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு காரியத்துக்கு நீங்கள் செல்லும் போது விநாயகருக்கு தேங்காய் உடைத்து விட்டு செல்வது கேது தோஷத்தை நீக்கும். அதனால்தான் அந்த பெரியவர்கள் அப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்கள், முன்னோர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். தடையை உடைக்கத்தான் அந்த தேங்காவை உடைப்பது. தடையை உடைக்கக்கூடிய கிரகம் கேது, தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. அதனால் அந்த விநாயகருக்கு உடைத்துட்டு போனால் அந்த தடை விலகும் என்பது தான் இதுதான் கான்செப்டாக நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ராகு கேது என்ன பண்ணனா, இந்த 7 கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த சக்தியும் சேர்த்து அந்த பலனையும் இதுதான் சேர்த்து இந்த 7 கிரகம் தான் சேர்த்து கொடுக்கும். அதில் கேது ரொம்ப வல்லமை படைத்தவர். அதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியனோட கேது சேரும்போது தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஆகாது. முக்கியமாக தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஆகாது, ஜாதகரோட பையன் குழந்தைகளுக்கும் ஆகாது. சூரியனும் கேதுவும் சேரும்போது தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருக்கும், அரசாங்க வேலையில் தடை இருக்கும். அரசாங்க வேலையில் இருந்தாலும் அதில் பிரச்சனைகள், அவர் மேலே ஒரு ரிமார்க்கு இதெல்லாம் ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி உத்தியோக வளர்ச்சியை கொடுக்காது, உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொடுக்காத ஒரு அமைப்பு கேதுவும் சூரியன். இந்த அமைப்பு உள்ளவர்கள் தந்தை வழி அனைத்தும் பாதிக்க வைக்கும். தந்தைக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் படிப்புக்காக அவங்க வெளியூரில் போய் படிப்பாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது சூரியன் சம்பந்தம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த அமைப்பு முக்கியமாக. அதுக்கப்புறம் உத்தியோகம் தடை ஏற்படுத்துறது முக்கியமான கேது சூரியனும். அரசாங்க வேலை இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன பரிகாரம் என்றால் ராஜ கணபதி, ராஜ விநாயகர் அப்படின்ற பேர் உள்ள ஒரு கணபதியை பிடித்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் கூகுள் சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும், கண்டிப்பாக உங்கள் ஊரில் இல்லைன்னா பக்கத்து ஊர்லேயாவது இருக்கும். எங்கேயாவது இப்போ ரொம்ப தூரம் போகணும்னா எல்லார் ஊர்லேயும் ராஜ கணபதி இந்த பேரில் ஒரு கணபதிலாம் இருப்பாங்க. அந்த கணபதி கோயிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில், முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு 24 நிமிஷம் அந்த கோவிலில் அமர்ந்து விட்டு வாருங்கள். இந்த கேதுவால் ஏற்பட்ட, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தந்தையிலிருந்து உத்தியோகம் வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாதிப்புகள் ஒருத்தருக்கு வெவ்வேறு விதமாக இருக்கும். அந்தந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த கோவிலில் தீபம் போட்டு ராஜ கணபதி என்ற பேரில் இருக்க விநாயகருக்கு தீபம் போட்டு 24 நிமிடம் அந்த கோவில் இல்லைப்பா சின்ன கோவிலாக தான் இருக்குது உட்காரம்னா அந்த கோவில் வாசல் நில்லுங்க போதும், புரியுதுங்களா? சில பேர் சின்ன கோவிலாக இருக்கும், பேர் ராஜகணபதியாக இருக்கும். அந்த கோவில் வாசல் நின்று 24 நிமிஷம் நின்று நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாரு தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். தந்தை வழி சொத்துகள் பிரச்சனை இருந்தால் தீர்க்கப்படும்.
உத்தியோகம் தடை நீக்கப்படும். அரசாங்கத்துக்கு உண்டான முயற்சி பண்ணால் கூட அது தடைகள் ஏற்படுதுன்னா அந்த தடையும் குறைக்கப்படும். படிப்படியாக இது குறையும். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஞாயிற்றுக்கிழமையில் செய்து வர சொல்ல படிப்படியாக குறைவதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்ப்பீங்க. புரியுதுங்களா? இதுபோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கேது சேர சொல்லும் பலன்கள் மாறுபடும். அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்களும் உண்டு. வர இருக்கும் நாட்களில் ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த எளிய பரிகாரங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலில் வரவிருக்கிறது. அதை பார்த்து பயன்பெற விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை பின்பற்றுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.